லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ சொன்னா உன் பொண்ணு கேப்பால, அப்ப தாலியை கழட்டி கொடுக்க சொல்லு. ஏமா இப்படி நீ அமைதியா நின்னா நாங்க என்னன்னுமா எடுத்துக்கிறது? வித்யா 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 வேணாமா வேணாமா. வித்யா சொன்னா கேளு. என்னப்பா வித்யா ஒண்ணுமே சொல்லாம ஓடுது? இது போதுங்க. அவ மனசுல நான் இருக்கேன். இந்த நம்பிக்கையோட அவ மனசு மாத்தி நான் எப்படியாவது அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நல்லது நடந்தா சரிதான்ப்பா. டேய் டேய், நீ தாலியை கழட்டி கொடுன்னு கேட்டதும் ஒரு நிமிஷம் என் மூச்சை நின்னு போயிடுச்சுடா. ஒருவேளை வித்யா தாலியை கழட்டி கொடுத்திருந்தா? ஐயோ, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அவ அதை செய்ய மாட்டாப்பா. அவ வார்த்தைக்கு என்ன வேணான்னு சொல்லலாம், ஆனா அவளுக்கு எல்லாமே நான் தான். நான் இல்லாம அவளாலையும் வாழ முடியாது, அவ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை போதும்பா. அவ கோவத்தை குறைச்சு அவ மனசை மாத்தி என் கூட வாழ வச்சிருவேன். அவ வந்துருவாடா. உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நீங்க சொன்ன உடனே பஞ்சாயத்தை கூட்டினேன். எங்க ஊரு பொண்ணு வாழா வெட்டியா இருக்கிறது எங்க மனசுக்கும் கஷ்டம் தானே. கடைசியா வித்யா எந்த முடிவுமே சொல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயா, அவ என்னை இன்னும் முழுசா வெறுக்கலங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும். நான் எப்படியாவது அவ மனசை மாத்திடுவேன். இனி வித்யா இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். இங்கேயே தங்கலான்னு இருக்கேன். எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்க முடியுமா? வீடா? நீங்க என்ன தம்பி, இந்த ஊரே உங்களுக்கு சொந்தம். நீங்க என்கிட்ட வீடு கேக்குறீங்க? உங்க தாத்தா வீடு இருக்க. அவரு இப்ப ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல அங்க போய் தங்குறது சரியா வராது. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க தயக்கம்? அதுல வித்யா வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் ரொம்ப தூரம். அதான் வித்யா வீட்டு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு வீடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இந்த ஊரே வித்யாவுக்காக நிக்குது. அத நீங்களும் பாத்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீடு கொடுத்தா வித்யா கண்டிப்பா கோச்சுக்கும். வித்யா மாரி யாரும் உங்களுக்கு இங்க வீடு கொடுக்க மாட்டாங்க. தம்பி, நான் உங்களுக்கு வீடு கொடுக்கிறேன். ஏய் செல்வம், பாப்பா செல்வம், வா வா. நானே உன்னை வந்து பார்க்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேங்க தம்பி. நீங்க எடுத்திருக்கிற முடிவு தான் சரி. அது வித்யா வீட்டு பின்னால ஒரு சின்ன மாட்டுக்கோட்டை இருக்கு. அது நான் போட்டதுதான். ஆனா அது உள்ள எந்த வசதியும் இருக்காது. அதான். அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, இருப்பா, அவசரப்படாத. செல்வம், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? உன்
மச்சான் இந்த குடும்பத்தை கண்ணால கூட காணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறான். அவன் எப்ப என்ன செய்வானே தெரியல. நீ அவங்க வீட்டுக்கு பின்னாலே உங்களை கொண்டு போய் குடி வைப்பியா? ஏன் என்ன பண்ணிடுவான்? இங்க பாரு, ராத்திரியோட ராத்திரியா குடிசையோட கொளுத்திடுவான் செல்வம். நீயே உன் மருமகளுக்கு வெள்ளப்படவை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? ஐயா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏன்பா, அவன் குணம் தெரிஞ்ச ஆள் நீயே போய் இப்படி பேசலாமா? இது பாருங்க, எனக்கு என் மருமக வாழ்க்கை சரியாகணும். அதுக்காக நான் எந்த நிலைமைக்கு போகவும் தயாரா இருக்கேன். என் மச்சானும் அவன் மருமகனை கொல்ற அளவுக்கு மோசமானவன் கிடையாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தம்பி, உங்களால இந்த மாட்டுக்கொட்டாயில வந்து தங்க முடியுமா? அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அது மாடு கட்டியிருந்த இடம். வித்யா எங்க இருக்காளோ அந்த இடம் தான் எனக்கு சொர்க்கம். நாங்க சந்தோஷமா தங்குவேன். அப்ப சரி, வாங்க. ரொம்ப நன்றி. சரி, இப்ப நாங்க நாங்க வரலாம். கிளம்புறோம். வாடா, செல்வம் பார்த்துக்கோ எல்லாத்தையும். வா, எப்படியாவது வித்யாவோட மனசை வார்த்தை இங்கிருந்து கூட்டிட்டு போன செல்வம். டேய், என்ன செல்வம், நம்ம போயிட்டு கொஞ்சம் லேட்டா வரலாமா? ஏன் என்ன இப்ப? இல்ல, அது வந்து கோடாரியோட இருக்கான் அவன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. வாங்க தம்பி. என்ன மச்சான், விறக்க படந்துட்டு இருக்க போல இருக்கு. பல பேர் மேல உள்ள கோபத்தெல்லாம் இந்த மாதிரி வேலை செஞ்சு தானே தீர்த்துக்க வேண்டியது இருக்கு. என்ன என்ன மச்சான், நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டீங்களோ? மச்சான், கொஞ்சம் பொறுமையா இரு. இவனுங்க முன்னாடியில என்னால பொறுமையா இருக்க முடியாது. சென்னையில எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இங்க உறவு கொண்டாட வந்திருக்கானுங்க. என் குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு பஞ்சாயத்தை கூட்டினானுங்க. மச்சான், என் பொண்ணு சொன்னான்னு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. மரியாதையா இங்க இருந்து அவளை கூட்டு போங்க. இவனுங்கெல்லாம் இந்த இடத்துல நிக்கிறதே பாவம். மச்சான், உனக்கு உன் பொண்ணு வாழ்க்கையை விட உன் கோபம் பெருசா தெரியலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் என் மருமகளை எப்படி வாழ வைக்கணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வித்யாடா, என்னாச்சுப்பா? ஏமா வித்யா, என்ன இது? மச்சான் தான் இப்படி இருக்காருன்னா நீயும் விபாரம் தான் எப்படி? அதான் அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாங்கல்ல. முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க மாமா. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? வாழ்நாள் முழுக்க வாழா வெட்டியாவே இருக்கிறதுன்னா? ஏமா, நீ ரொம்ப தெளிவான புள்ள. கொஞ்சம் நிதானமான ஆள்னு பார்த்தா உன் அப்பா மாதிரி நீ யோசிக்கிறியம்மா. மச்சான், இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுல தலையிட வேண்டாம். இவளை கூட்டிட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. என்னது உங்க பிரச்சனை? ஒரு பொண்ணு வாழ்க்கையில அவ தகப்பனை விட தாய் மாமனுக்கு தான் உரிமை அதிகம். அப்படிலாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. என்ன பாக்குறீங்க? நீங்க வாங்க போலாம். வாங்கப்பா சஞ்சய், வாங்க போலாம். மச்சான், மச்சான் எங்க கூட்டிட்டு போறீங்க? பார்த்து வாங்க. மச்சான் நில்லுங்க. வாங்க மோகன். இதான் நான் சொன்ன இடம். இப்பதான் கூரையெல்லாம் மாத்தினேன். மழை பெஞ்சாலும் ஒழுகவே ஒழுகாது. மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. அதை நான் வேற எங்கேயாவது கட்டிக்கிறேன். நீங்க உள்ள போய் பாருங்க. வாங்கப்பா, போய் பார்க்கலாம். பாருங்க தம்பி, வாங்க. தலை பத்திரம்.
கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணா போதும். 2 பேர் தங்கறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். அப்பா மேலதான் இருக்கு பாரு. வாங்க. என்ன மகன், தங்கிக்கலாம்ல? இது போதும் எங்களுக்கு. என்ன வெயில் காலம், கொஞ்சம் வெக்கையா இருக்கும், கொசு கடிக்கும். பொறுத்துக்கிட்டு இருந்துக்குவீங்கல்ல? பொறுத்துக்கிறதா? சொர்க்கம் மாதிரி இருக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களே இயற்கையோட இயற்கையா இந்த மாதிரி குடிசையில வாழ ஆசைப்படுறாங்க. இது நல்லா இல்லைன்னு சொல்லுவேனா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா. இது போதுங்க. அப்புறம் மோகன் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான், என்ன நடக்குதுங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் நடக்குது மச்சான். இனிமே இவங்க இங்க தான் தங்க போறாங்க. மச்சான், என்ன விளையாடுறீங்க? வேணாம், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. யார கேட்டு என் இடத்துல அவங்கள தங்க வைக்கிறீங்க? உன் இடமா? மாணிக்கம், அத கோடு போட்டுருக்கு பாரு, அது வரைக்கும் தான் உன் இடம். அதுக்கப்புறம் இது முழுக்க என் இடம். இந்த இடத்துல தங்க வைக்கிறதுக்கு நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரு, என் சௌகரியத்துக்கு நான் போட்ட கொட்டாது. இனிமே இங்க நான் யாரை வேணும்னாலும் தங்க வைப்பேன். அது கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அப்படி சொல்லுங்க சித்தப்பு. சித்தப்புவா? இல்ல, வித்யாவுக்கு மாமானா எனக்கு சித்தப்பு தானே, அதான். ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி. வேணாம் மச்சான், வில்லங்கமாய் போயிடும். நாங்கெல்லாம் வெள்ளங்கத்தையே தோல்ல போட்டு சுத்துற ஆளு. சித்தப்ப சொல்லுங்க. என்ன மச்சான், கேட்டுச்சா? எத்தனுக்கு எத்தன் உலகத்துல இல்லாமையா போயிடுவான்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஏத்த மருமவன் என் புள்ள மாதிரி. அப்படியா? இவனை எப்படி இங்க தங்குறானுங்க நானும் பாக்குறேன். பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற மாணிக்கம். அவங்க எடுக்கிறான். சித்தப்ப எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. எக்ஸ்கியூஸ் மீ, குடிக்க கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? தண்ணி தாங்க கேட்டேன், அதுக்கு எங்க முறைக்கிறீங்க? ஓப்பனிங்லாம் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தப்ப. நீங்க உள்ள போங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைங்க. இதை வந்துடுறேன். சரிங்க சித்தப்ப, நாங்க பாத்துக்கிறோம். சரி. அப்பா வேலை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். நீங்க உள்ள போங்க. நான் இது வந்துடுறேன். வாசல்வோம். ஆடமோ. என்ன தம்பி, இந்தாங்க பாய். என்ன சித்தப்பு, என்னதெல்லாம்? படுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இதுல காய்கறி, மளிகை சாமான், பாத்திரம் எல்லாம் இருக்கு தம்பி. அதெல்லாம் பக்கா. என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பழைய கஞ்சி கூட 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி பாத்துங்க. ஆடமோ. சரி செல்வம். அப்ப சோறு வந்துருச்சா? டேய், இப்பதான் உலையே வச்சிருக்கேன், அதுக்குள்ள எப்படிடா? தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசியை போடணும். அது நல்லா வேகணும், அதுக்கப்புறம் தான் அதை வடிக்கணும். நீ என்னடான்னா? என்னப்பா சோறு ஆக்குறதுக்குள்ள இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா? நம்ம டேபிள்ல உட்காந்து சாப்பாடு சொன்னா அது தானா பிளேட்டுக்கு வரும். நம்ம இறங்கி சமைக்கணும்னு முடிவு பண்ணா ரொம்ப கஷ்டம் போலயே. டேய், கஷ்டம் தான்டா. சரி ஒண்ணு பண்ணு, வா ஊருக்கு போயிடலாம். பா என்ன பண்ணீங்க? கஷ்டமா என்ன? இந்த பாருங்க, டப்பு டப்புன்னு சப்ப மேட்ரு பார்த்தலாம்.
ஆ, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு ஊருக்கு போவாங்களா என்ன? ஆ. சரிப்பா, என்ன குழம்பு வைக்கலாம்? டேய், கிராமத்து ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு வச்சிடலாம்டா. கருவாட்டு குழம்பு. இந்த கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய் இருந்தா நல்லா இருக்கும்டா. சரி இரு வரேன். ஆ தண்ணி கொதிக்குது பாத்துக்க. பாத்துக்கிறேன். நான் இல்லைங்க. ஏன்பா பண்ணீங்க? இந்தடா சீக்கிரம் இதை கட் பண்ணு. பா என்னப்பா, சென்னையில நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் அதிபதி, தொழில் அதிபர், நீங்க போய் முருங்கா திருடலாமா? முருங்கைக்காய் மாங்காய்லாம் திருடி சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும். அதெல்லாம் உனக்கு தெரியாதடா. அதை கட் பண்ணு. நான் அந்த கருவாட்டை அலசிட்டு வந்துடுறேன். என்னடா வெந்துருச்சா? அப்பா இது வெந்த மாதிரியும் இருக்கு, வேகாத மாதிரியும் இருக்கு. நீ வா, நான் பாக்குறேன். அப்பா இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? டேய், அது உனக்கு தெரியாதா? நம்ம ஊர்ல இதுக்குன்னே ஒரு காலேஜ் இருக்குடா. நான் அங்கதான் படிச்சு கத்துக்கிட்டேன். அப்படியா? ஏய், அப்படியே அடிச்சேன்னா. என்னப்பா? இதெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன்டா. ஓ, சமையலுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் எழுதி வச்சது இல்ல, பசங்களும் கத்துக்கலாம். அப்பதான் பொண்டாட்டிக்கும் உதவியா இருக்க முடியும். அவங்க சிரமத்தையும் நாம பங்கு போட்டுக்க முடியும்டா. லைஃப் நல்லா இருக்கும்டா. அப்போ நீங்க அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்கல்ல? அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப எதுக்குடா? அடடடடா. டேய், நீயும் ஒழுங்கா கத்துக்க. இதெல்லாம் வித்யா மனசை ஜெயிக்கிறதுக்கு சின்ன ட்ரிக். அப்ப கத்துக்கிறேன். அது சரி, காயெல்லாம் விட்டுட்டியா? குழம்பு வச்சுக்கலாமா? வாங்க வந்து பாருங்க என்னோட கை பண்ணத்தை. டேய், இங்க வா. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. பாத்துக்க. டேய் சஞ்சய். ஆ. டேய், குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. பா டேஸ்ட் என்னப்பா டேஸ்ட், சும்மா வாசனையே ஊரை தூக்குதே. நல்லா பாரு, நல்லா கையில ஊத்தி டேஸ்ட் பாரு. பா என்ன ருசி, என்ன ருசிப்பா, சான்ஸே இல்ல. என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி குழம்பு வச்சது இல்லப்பா. உன் பொண்டாட்டி? ஆமா. ஐயோ அப்பா, நீங்க கலக்கிட்டீங்கப்பா. சரி சரி, ஏன் நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த குழம்புல இறக்கிட்டீங்கப்பா. அப்பா, யார் நம்மள ஒதுக்கி வச்சாலும் நம்ம சொந்த கால்ல நிக்க முடியுங்கிறதுக்கு இந்த குழம்பு ஒரு சாம்பிள் பா. வித்யா, அதெல்லாம் கண்டுக்காதம்மா. நீ போய் உன் வேலையை பாரு. பாருங்க, யாருக்கு வேணும்னாலும் கேட்கலாம். மத்தவங்க மாதிரி தாகம்னு கேட்டா தண்ணி கூட குடுக்காம இருக்க மாட்டோம், விருந்தா வைப்போம் இல்லப்பா. மா, நீ உள்ள போமா. போமா. ஏடா, அங்க ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதா? பா வெடுக்குன்னு திரும்பி போறாப்பா. டேய், ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும். புருஷன் தனியா சமைச்சு சாப்பிடுறத எந்த பொண்ணாலையும் பொறுத்துக்க முடியாது. ஓ, இந்த மாதிரி பொசசிவ தூண்டி விட்டா போதும், நாம நினைக்கிறது தானா நடக்கும். பா நீங்க ஒரு யூனிவர்சிட்டி பா. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 3 பிள்ளைக்கு அப்பண்டானா, இத கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருப்பனா? குருவே சரணம். நல்லது நல்லது.
சமைச்சது கசகசன்னு இருக்கு. ஆ. இடத்துல போய் ஒரு குழியில வாங்க, போட்டு வந்துருமா? போயிட்டு வந்துருவோம். டேய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போங்க வா. இதை எடுத்துடலாம். போய் உள்ளவே. சரிங்கப்பா. போ போ. டேய் வாடா. ஆ. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துருவோம். ஓகேப்பா. உங்களை ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொன்னா என் வீட்டுக்கு பின்னாடி வந்து தங்கிட்டு ருசியா வேற சமைச்சு சாப்பிடுறீங்களா? இருங்கடா வரேன்.